Assalamu alaikum. Hi everyone. Welcome back to my channel. We all are doing good. 100 days 100 videos. இன்னைக்கு டே 33. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வீட்டில் காலி ஆகிடுச்சு. ஸோ அதனால் அரைச்சிக்கிட்டு இருக்கேன். இதை அரைச்சி வச்சுக்கிட்டா ஸ்டாக் எப்பயுமே எனக்கு யூஸ் ஆகும். அதனால் நான் எப்பயுமே அரைச்சி வச்சுப்பேன். இன்றைக்கி வந்து என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா வந்து நம்ம சொரக்காய் கூட்டும் அடுத்தது வந்து ப்ரான்ஸ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். சொரக்காய் கூட்டுக்கு வந்து நான் வந்து பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு கிளாஸில் வந்து பாதிக்கும் கொஞ்சம் அதிகமாக வந்து பருப்பு எடுத்து ஊற வச்சுட்டேன். இங்கே வந்து ரைஸுக்கு வந்து தண்ணி கொதி வந்துருச்சு. இப்போ வந்து ரைஸ் சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் தான் நாங்கள் சாப்பிடுவோம். நார்மலாக ஒயிட் ரைஸ் சாப்பிட்றதுனாலும் பாஸ்மதி ரைஸ் தான் இங்கே கிடைக்கும். பாஸ்மதி ரைஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா உப்பு போட்டு எப்பயுமே போல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பருப்பு ஊற வச்சுருந்தாலும் அது வேக போட்டுடலாம். அதில் வந்து சும்மா மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சாச்சு. மட்டன் எடுத்திருக்கேன். மட்டன் எதுக்குன்னா என்னோடய பேபிக்கு கொடுக்குறதுக்காக தான். சொரக்காய் வந்து ரொம்ப வாட்டர் கண்டென்ட்டானது, ரொம்ப குளிர்ச்சி. அதனால அவளுக்கு மட்டன் சூப் வச்சு கொடுக்கலான்னு சொல்லி மட்டன் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன் சைட் பை சைடு. இப்போ வந்து நம்ம கூட்டுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாமே எடுத்துக்கலாம். நான் வந்து கரெக்டாக ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாகவே எடுத்துக்கோங்க, அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ பொடிசாக நறுக்க முடியுமோ அவ்வளோ பொடிசாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டால் சமைக்கும் போது டக்கு டக்குன்னு போட்டு சமைச்சிடலாம். அதனால தான் நான் எல்லாமே கட் பண்ணி ஃபஸ்ட்டே வச்சுப்பேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் அரைச்சது வந்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இது நான் வந்து அரைச்சி நான் பாட்டிலில் வச்சுக்கிட்டேன்னா எனக்கு அப்பப்போ யூஸ் ஆகுதோ அப்பப்போ நான் எடுத்துப்பேன். இல்லைனா அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அரைக்கிற மாதிரி இருக்கும், அது எனக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். இப்போ மட்டன் சூப் வச்சிடலாம். வாஷ் பண்ண மட்டன் எடுத்து குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 kg லெவல் மட்டன் எடுத்திருக்கேன். மட்டன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் வந்து சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் வந்து சோம்புத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சல அதே ஜாரில் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த தண்ணி எனக்கு பத்தலை, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ குக்கர் மூடிட்டு நம்ம வச்சிட வேண்டியதுதான் ஸ்டவ்வில். இங்கே ரைஸ் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ ரைஸை எடுத்துகிட்டு இப்போ வந்து சொரக்காய் கூட்டு பண்ணிடலாம். கடை வச்சுட்டு நல்லா சூடான பிறகு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ரீஃபைண்ட் ஆயில் நல்லாயிருக்கும், ஸோ நான் ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு பொரிச்சிக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்ச பிறகு காஞ்ச மிளகா ஒரு 4 காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகா வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க. இந்த டைமில் உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள். அப்போ தான் வெங்காயம் நல்லா சீக்கிரமாக வதங்கும். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் இருக்குல்ல, அது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம பருப்பு ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் வாயுவுக்காக கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க, இதுக்கு அதிகமாக மிளகா தேவைப்படாது. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க சொரக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இது போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க, கொஞ்சம் அதிலே வதக்கட்டும். இப்போ இந்த டைமில் வந்து கடலப்பருப்பு வந்து நான் வந்து தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். ஒரு 1 hour ஊறி இருக்கும். அந்த கடலப்பருப்பு அப்படியே சேர்த்துக்கிறேன் இதில். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி, அந்த கடலப்பருப்பு ஊற வச்சுருந்தால எனக்கு அந்த தண்ணியே போதும். அதனால் அப்படியே நான் மூடி போட்டு மூடி வச்சுட்டேன். அங்கே குக் ஆகிற வரையும் இங்கே வந்து ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிப்போம். தேங்காய் வந்து கொஞ்சம் தேங்காய், ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், 1 ஸ்பூன் வந்து சீரகம், 1 மிளகாய். உங்கள் காரத்துக்கு பேப்ப நீங்கள் வந்து மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. கூட்டுக்கு வந்து காரம் அதிகமாக இருந்தால் நல்லா இருக்காது, அந்த ஸ்வீட் டேஸ்ட்டு தான் நல்லாயிருக்கும். இந்த 3மே போட்டு ஒரு பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கலாம். அங்கே சொரக்காய் வேகிற வரையும் இங்கே வந்து ப்ரான்ஸ்க்கு வந்து மசாலா மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். வாஷ் பண்ண ப்ரான்ஸ் வந்து நான் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூனில் 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான சால்ட் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் வந்து நீங்கள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே உங்கள் காரத்துக்கு பேர்ப்பு தான். சில பேர் வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிடுவீங்க, சில பேர் வந்து ஸ்பைஸியாக சாப்பிட மாட்டீங்க.
ஆனால் இதில் இன்னொன்று என்னென்னா, சில பேர் இப்படியே போட்டு ஃப்ரை பண்ணுவாங்க. நீங்கள் 65 மசாலா இருக்குல்ல, அது கொஞ்சம் ஆட் பண்ணி நீங்கள் ஃப்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம அந்த பீச் சைட்லலாம் வாங்கி சாப்பிடுவோம்ல, நம்ம ப்ரான்ஸ் ஃப்ரை, அந்த மாதிரி டேஸ்ட்டு கொடுக்கும் இது. இது அப்படியே மேரினேட் பண்ணி ஒரு சைடில் வச்சுட்டா அது பாட்டுக்கு ஊறிட்டு இருக்கும். நம்ம ஸ்டவ் காலியானோடனே இது போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கலரே சூப்பராக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு. இது எவ்வளோ நேரம் மேரினேட் ஆகுதோ அவ்வளோ நேரம் டேஸ்ட்டு உங்களுக்கு நல்லா இறாலெல்லாம் ஊறி நல்லாயிருக்கும். இப்போ இங்கே வந்து சொரக்காய் வெந்துருச்சான்னு பாருங்கள். ஒன்று எடுத்து பாருங்கள் நல்லா வெந்துருச்சான்னு சொல்லி. இப்போ எனக்கு தண்ணியெலாம் கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி தண்ணி விட நான் பார்த்தேன் எனக்கு சொரக்காய் வந்து வெந்துருச்சு. நான் அரைச்சி வச்சுருந்தால தேங்காய் பேஸ்ட் அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் பருப்பு ஃபஸ்ட்டு நான் வேக வச்சுருந்தாலும் அந்த பருப்பு இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் ஆட் பண்ண பிறகு நம்ம பருப்பு வேக வச்சுருந்த பருப்பை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் வந்து பருப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம தேங்காய் போட்டிருக்கோம், அதனால் ஒரு கொதி வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைனா சீக்கிரமாக கெட்டு போயிடும். தேங்காய் நம்ம எப்போ ஆட் பண்ணாலும் ஒரு கொதி வந்த பிறகு தான் ஆஃப் பண்ணணும். அதனால் மூடி போட்டு இப்போ வந்து நான் வேக வச்சுக்கிறேன். தேங்காய் போட்டு கொதி வந்த பிறகு உங்கள்கிட்ட என்ன கீ இருக்கோ அது வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும் இது. உண்மையாகவே நெய் வாசம் செம்மையாக இருக்கும் இந்த கூட்டில். அவ்வளோதான், கூட்டு ஆல்மோஸ்ட் ரெடி. இந்த நெய் ஸ்மெல் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த கூட்டுக்கே டேஸ்ட்டு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இது போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிட வேண்டியதான். அவ்வளோதான், கூட்டு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம ப்ரான்ஸ் ஃப்ரை பண்ணுறதுக்காக தவா வச்சுருக்கலாம். தவா சூடான பிறகு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா சூடான பிறகு மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரான்ஸ் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இந்த ப்ரான்ஸில் வந்து தண்ணி ஊற்றாதீங்க. எப்பயுமே இறால வந்து அதுவாகவே தண்ணி விடும். அதனால நீங்கள் தண்ணி சுத்தமாக ஆட் பண்ணாதீங்க. எண்ணெயில் போட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சாலே போதும், அதுவாகவே தண்ணி விட ஆரம்பிச்சிடும். இப்போ இது போட்டுட்டு நான் மூடி போட்டு மூடி வச்சுட்டேன். இல்லைனா மசாலா அங்கே இங்கே தரிக்கும், அது ரொம்ப கடுப்பாக இருக்கும். இப்போ வெசல்ஸ் என்னென்ன இருக்கோ அது சைட் பை சைடு நான் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போயே நம்ம வாஷ் பண்ணி வச்சுட்டா நம்மளுக்கு வேலை மிச்சமாயிடும் கிச்சனுக்கு வர்றது. ஸோ அதனால் என்னென்ன வெசல்ஸ் இருந்தோ அது அப்படியே நான் சைட் பை சைடு நான் வாஷ் பண்ணி வச்சுடுவேன் குக் பண்ணிகிட்டு இருக்கும் போதே. எத்தனை பேர் என்ன மாதிரின்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில் மறக்காமல். அப்பப்போ ப்ரான்ஸை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். எனக்கு கீழே அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இப்போ பாருங்கள், நான் தண்ணியே சேர்க்கல, அதிலே தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். எவ்வளோ சுண்டி வந்துருச்சு பாருங்கள் ப்ரான்ஸு. எனக்கு இது பார்க்கும் போதே டெம்ட் ஆகுது. அப்படியே மசாலாலாம் அதிலே இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ப்ரான்ஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு 5 நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சிடலாம் நம்ம. அன்றைக்கி ப்ரான்ஸ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்க செஞ்சு கொடுங்க. அதுக்கப்புறம் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் வந்து கிளம்பிட்டோம். ஈவினிங் ஃப்ளைட் போது பாருங்கள். ஈவினிங் வெளில போயிட்டு இருந்தோம் நாங்கள். அங்கே ஃப்ளைட்டு மேலே போது பாருங்கள். அதை நான் கேப்சர் பண்ணி உங்களுக்கு காட்டலான்னு சொல்லி தான். எங்கே போயிட்டு இருக்கோன்னா வந்து நாங்கள் தக்காரா ரெஸ்டாரண்ட் தான் போயிட்டு இருக்கோம். தக்காரா ரெஸ்டாரண்ட் வந்து இங்கே வந்து மலையாளி ரெஸ்டாரண்ட். அங்கே வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க ஃபலூடா. இப்போ ஆஃபர் இருக்கா முடிஞ்சிருச்சான்னு எனக்கு தெரியல. ஆனால் நாங்கள் போகும்போது ஆஃபர் இருந்துச்சு. அந்த ஆஃபர் பார்த்துட்டு தான் நாங்கள் போனோம். என்ன ஆஃபர்னால் வந்து ஃபலூடா ஒரு ஃபலூடா வந்து 1 KDக்கு ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து ஒரு 4 ஃப்ளேவர் கொடுத்துருந்தாங்க. நான், என்னோடய அக்கா, அதுக்கப்புறம் இன்னொரு மலையாளி ஃப்ரெண்டுன்னு சொன்னால அவங்களாம் கிளம்பிட்டோம். நாங்கள் சைக்கிளில் போகிறாங்க பாருங்கள். குவைத்தில் சைக்கிள் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் லூலுக்கு மேலே தான் அங்கே ஃபுட் கோர்ட் இருக்குது. அதனால் அங்கே போயாச்சு. இது வந்து தஜ்ஜீஸ் லுலு. நீங்கள் போட்டிருக்காங்க பாருங்கள் 900 ஃபிலிஸ்ன்னு சொல்லி ஃபலூடா. இது வந்து தஜ்ஜீஸ் லுலு. கீழே பார்த்தீங்கன்னா பசங்க விளையாடுறதுக்காக இருக்கும். மேலே வந்து ஃபுட் கோர்ட்டு. ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து இது லூலு க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம். இது வந்து கொஞ்சம் பெரிய லூலு கம்பேரிட்டிவ்லி. மேலே ஃபுட் கோர்ட் பாருங்கள். சரவண பவன், பஞ்சாபி ஹோட்டலு, செட்டிநாடு ஹோட்டலு அதிகமாக இருக்கும் இங்கே. நீங்கள் பார்ட்டி ஏதாச்சும் இந்த மாதிரி கொடுக்கணுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ஆம்பியன்ஸும் நல்லாயிருக்கும்.
பேர் 10 பேர் அதுக்கும் தாண்டி ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபுட் கோர்ட்க்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் ஃபலூடாவோட மெனு கார்டு. ஆனால் இதெல்லாம் வந்து 1 kg கிடையாது, இதுதான் 1 kg. அதுக்கப்புறம் ஃபலூடாலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். என்னோட குழந்தைய வந்து கொஞ்சம் நேரம் விளையாட வைக்கலான்னு சொல்லி போயிட்டோம். இன்ஷால்லா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. வர வீடியோஸில் வந்து நிறைய கண்டென்ட்டோட உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். ஸ்டே டியூன். டாடா பாய்.